சனி பகவானை பொறுத்த வரைக்கும் லாப சனி அட்டகாசமான நன்மைகளை தரப்போறாருங்க. அங்க இருந்து உங்களோட ராசியை 5ஆம் இடத்தை 8ஆம் இடத்தை பாக்குறாருங்க. ராசியை வந்து குரு பார்க்கறனால இது நாள் வரைக்கும் இருந்து வந்த டென்ஷன் உங்களுக்கு நீங்க அதுவும் லாபஸ்தானத்திலிருந்து 1ஆம் இடத்தை பாக்குறாருங்க. அப்ப பணம் உங்களோட ஒவ்வொரு மூவ்மெண்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா பணம் எப்படி சம்பாதிக்கலாங்கிற ஒரு திங்கிங்லேயே இருப்போங்க. அதை வந்து அச்சீவ் பண்ணியுமே நீங்க காட்டுவீங்க. அதே மாதிரி வேலையாட்கள் இவ்வளவு நாள் தொந்தரவு இருந்துச்சுன்னா அவங்களோட தொந்தரவும் உங்களுக்கு நீங்க போகுது. அரசாங்கத்துல வந்து பாத்தீங்கன்னா டெம்பரவரி, அதாவது கன்சாலிடேட்டட் பேல இருக்கும் உங்களுக்கு பெர்மனன்ட் ஆகிறதுக்கான ஒரு அற்புதமான காலமா இந்த காலம் இருக்குங்க. அடுத்து சனியோட பார்வை 5ஆம் இடத்துல இருக்கிறனால குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு, அதுவும் 11ஆம் இடத்துல இருந்து பாக்குறதுனால கட்டாயம் குழந்தை பாக்கியம் இருக்கிறதுக்கான சூழ்நிலை சூப்பரா இருக்குங்க. குலதெய்வத்தோட அருள் பரிபூர்ணமா கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு நிறைய புதிய பதவிகள் கிடைக்கிறதுக்கான ஒரு யோகம் இருக்குங்க. அதிர்ஷ்ட வாய்ப்பு உங்களை தேடி வரும். நீங்க வந்து பயன்படுத்திக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் மிகச்சிறப்பான வருடமா இருக்குங்க. 12 ராசிகள்ல ஒரு சில ராசிகளுக்கு தான் ரொம்பவே இந்த வருஷம் ஃபேவர். அதுல வந்து இந்த ரிஷபராசிக்காரங்க முக்கியமானவங்களா இருக்கீங்க. உங்களுக்கான இன்னும் பரிகாரம் என்ன அப்படின்னா, திருப்பதி வெங்கடாஜலபதி வழிபாடு உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்கும். உளுந்து தானம் பண்றது, விநாயகர் வழிபாடு பண்றதும் இந்த வருடத்தை மேலும் உங்களுக்கு சிறப்பாக மாற்றி கொடுக்கும்.